நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. ஸ்டார்ட் அப் டிஎன் அவங்க வந்து மதுரையில் வந்து ஒரு திருவிழா மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க தம்கம் மைதானத்தில். ஸோ நம்மளும் அந்த கான்ஃபரன்ஸில் நம்ம கலந்துக்கிறோம். அதுக்காக நம்ம உள்ள பாஸ் வாங்கியாச்சு. 1000 rupees per head அந்த பாஸ் வாங்கி நம்ம நாளைக்கு உள்ளே போக போகிறோம். ஸோ அங்கே வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வருவாங்க, நிறைய ஆக்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வர போகிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய அங்கே ஒரு எக்ஸ்போ மாதிரி நடக்க போகுது. நிறைய ஸ்டார்ட் அப்ஸோட ஸ்டால்ஸ்லாம் அங்கே போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது நாளைக்கு அங்கே போகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம சென்னையில் இருக்கோம். ஒரு நேரத்தே வந்தாச்சு சென்னைக்கு, ஒரு ஷூட்டுக்கு வந்திருந்தோம். அங்கே முடிச்சுட்டு டேரெக்டாக இப்போ மதுரைக்கு வந்து பஸ் ஏறியாச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஸ்டார்ட் அப் டிஎன் ஃபெஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குன்ட்டு என் கூட சேர்த்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நாளைக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2 நாள் இருக்குது, சனி ஞாயிறு 2 நாள் என்னென்ன நடக்குதுங்கிறத ஃபுல்லாக நான் என்னெல்லாம் பார்க்குறேனோ அதை ஃபுல்லாமே உங்களுக்கும் காட்டுறோன்னு ஆசைப்பட்றேன். ஸோ நாளைக்கு ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லெட்ஸ் சீ. இது மதுரடா, உன்னை மிரட்டுண்டா, உன்னை விரட்டுண்டா. ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. ஸோ 1 வீக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். உள்ளே நிறையா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக செல்ஃபி பாயிண்ட்ஸ்லாம் முன்னாடி வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் உள்ளே போய் நம்ம என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உள்ளே போய் பேச முடிஞ்சால் பார்க்குறேன், இல்லைனா நம்ம வாண்டேஜாக பார்க்கலாம். ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ இனிமேல் தான் நிறைய பேர் பேச போகிறாங்க. ஸோ அவங்களோட இன்சைட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். பிஸ்னஸ்க்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்க, அதில் வந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வந்து முதலாக $1 trillion கனவை வந்து நம்ம அறிமுகப்பட்டிருக்கிறோம். ஏர்போர்ட் டெவலப்மெண்ட், விஐபிஸ் மூவ்மெண்ட், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் how much impact it will create for மதுரை. இப்படி வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் செட் பண்ணலாம். அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். யூஎஸ் போனீங்கன்னா ஓகே, இப்போ வந்து சில ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற ஒரு அமைப்போட மீட் இந்த அளவு பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படிங்கிறத சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. நம்ம ஊர்லலாம் இப்படிலாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இருந்தது. நான் வந்து அங்கேயே வச்சு பேசணும்னு தான் நினச்சேன். அங்கே வச்சு பேச முடியல, ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, கொஞ்சம் உள்ளே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. ஸோ அவங்க பேசுகிறதையும் ஃபுல்லாக எடுக்கவும் முடியல, ஏன்னா நம்ம அங்கே கவனிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் கேமரா வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ஒரு மாரலாக அது உள்ள இந்த கீ டேக்அவேஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். உள்ளே வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. நான் உள்ளே போய் பார்த்தோன்னே ஒவ்வொரு ஐடியாவுமே சூப்பராக இருந்ததுங்க. இவ்வளோலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியில் வந்து D2Cயோட ஃபுட் ப்ராடக்ட் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. நல்லா யூனிக்கான சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் உள்ளே போய் உட்கார்ந்தோன்னே இனாகரல் ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்தது. எல்லாமே முடிஞ்சு அஃபீஷியல்ஸ்னால் கொஞ்சம் பேசினாங்க. ஸ்டார்ட் அப் டிஎன் சிஇஓ, தென் மதுரை கலெக்டர் எல்லாருமே பேசினாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீச் வந்து சுரேஷ் சம்பந்தம் அவங்க வந்து பேசினாங்க. கிஸ்ஃப்ளோவோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. அவங்ககிட்ட இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் எழுதியிருந்தாங்க. என்னென்ன பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் பண்ணலாம், அதாவது பிஸ்னஸ் ஐடியாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பெரிய சீரீஸ் தான் அது. ஸோ அதில் வந்து நிறைய ஐடியாஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதில் வருது, அதை வந்து எப்படிலாம் நம்ம சரி பண்ணலாம், எதுக்காண்டி ஸ்டார்ட் அப் வந்து ஃபெயிலியர் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் இப்போபேயோட ஃபவுண்டர் வந்து மோகன் கருப்பையா அண்ணா வந்து பேசினாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது.
என்ன சொல்கிறதுனே தெரியல. நிறைய அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்களோட அப்ளிகேஷன் வந்து RBI வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நடந்ததை அப்படியே நம்மளை வந்து அந்த ஒரு சிச்சுவேஷன் கொண்டு போய் நம்மளை அதை ஃபீல் பண்ண வச்சு அந்த மாதிரி ஒரு ஏதோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், பின்னாடி அவங்க போட்ட விஷுவல்ஸாக இருக்கட்டும், அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வச்சு அந்த வீடியோ வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. பெர்சீவரன்ஸ், ஒரு தடவை விழுந்தே கிடக்கூடாது, அடுத்து எழுந்து வந்து ஓடும். ஸோ அந்த இது வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு அது ஒர்க் ஆச்சு, எனக்கு வந்து டிசிப்ளினாக இருக்குது, அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி. நெக்ஸ்ட் வந்து நிறைய அஃபீஷியல்ஸ் பேசினாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியாவிலேருந்து, நபார்ட்லாம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எப்படி இதில் அப்ளை பண்ணி எப்படி வந்து அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எக்ஸ்போ போனோம். எக்ஸ்போவில் வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. உண்மையிலே நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், உள்ளே போய் பார்த்தோம், பேசினோம். மோகன் நம்ம பார்த்தோம், பட் க்ரௌட் ரொம்பவே அதிகமாக இருந்தது. நானும் லைனில் நின்றுட்டே இருந்தேன். அவங்க வந்து அடுத்தடுத்த அஃபீஷியல்ஸ்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து பார்க்க முடியல. நான் பார்த்து கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. எக்ஸ்போ வந்து உண்மையிலே நல்ல, அது ஃப்ரீ என்ட்ரி வேறு கொடுத்துருந்தாங்க. அப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்க. 21,000 விசிட்டர்ஸும் நம்ம வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு எக்ஸ்போ வந்து எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. நான் நிறையா பேர்கிட்ட அங்கே பேசி என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க, அவங்களோட ப்ரோச்சர்லாம் வாங்கினேன். மேபி எனக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன், இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஈவெண்ட். இந்த மாதிரி வெளியில் போய் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ரீதியான ஒரு ஃபஸ்ட்டு ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் போயிட்டோம். லஞ்ச் கொடுத்தாங்க டெலிகேட்ஸ்க்கு, நல்ல லஞ்ச். உங்களை நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு உள்ளே வந்தோம். நம்ம வந்து மிஸ்டர் குமார் வேம்பு, ஜோகோ ஃபவுண்டர் இல்லையா, ஸ்ரீதர் வேம்பு, அவங்களோட பிரதர் குமார் வேம்பு, அவங்க வந்து நல்ல ஸ்பீச் கொடுத்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்க வந்து 4 ஸ்டார்ட் அப் பண்ணி அதெல்லாம் ஒன்றா தோற்று எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஃபைன் வந்து பீப்புளோட ஃபவுண்டர் சுரேஷ் குணசேகரன், அவங்க வந்து மாஸ்க் அடிட்டாரு ஸ்பீச்சில். உண்மையிலே நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்க வந்து விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் சூப்பராக பேசுனாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு வந்த டைம் எல்லாருமே சரியான தூக்கம், நிறைய பேர் தூங்கிட்டு தான், பின்னாடிலாம் சவுண்ட்லாம் கேட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எல்லாரையுமே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற விதமாக வந்து அந்த ஸ்பீச் இருந்துச்சு. எல்லாரோட எங்கேஜாக இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப ஹியூமரான ஒரு ஆள் அவர். நான் மீட் பண்ணி சொன்னேன். ஸோ அவங்க ஸ்பீச் நல்லா இருந்தது. ஹலோ, ஒரே ஒரு தத்துவ ஃபேக்டரி அழிச்சதால மட்டும் விடாமுயற்சியாக எப்படி வந்து அந்த கதவுகளை வந்து திருப்பி தட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து ட்ரெயினுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அன்றைக்கி சீக்கிரமே கிளம்பிட்டோம். Day 2 உள்ளே வந்தோம். உண்மையிலே ஒரு இன்னைக்கு என்ன புதுசாக கற்றுக்கிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் உள்ளே வந்தோம். காலையில் ஃபுல்லாமே அஃபீஷியல்ஸ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒன்றும் டேக்கவே மாதிரி ஒன்றும் இல்லை. சும்மா அந்த அவங்களோட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த அப்படியே எக்ஸ்போ பார்க்க போயிட்டோம். எக்ஸ்போ பார்த்துட்டு அப்பவும் மோகன் இருந்தாங்க. ஆனால் ஃபோட்டோ எதுவுமே எடுக்க முடியல அவங்க கூட. அன்றைக்கும் சரியான க்ரௌடு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நேரம் வரும்போது மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். எக்ஸ்போலாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உள்ளே போனோம். சுஜித் குமார் மாற்றம் அதோட ஃபவுண்டர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. சூப்பராக பேசினாருங்க. அது வந்து சோசியல் என்டர்பிரனர் ஃபவுண்டேஷன் மாதிரி. அவங்க உண்மையிலே உண்மையிலே இந்த மாதிரி மனுஷங்களாம் இருக்காங்களா அப்படின்னே நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சோசியல் மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உள்ள ஒரு பர்சன், சோசியலில் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக நிறைய எக்ஸாம்பிளோட சொன்னாங்க. சுஜித் குமார் அன்னைக்கு தான் நான் அவரை மீட்டே பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபயர் சைட் சேட் நடந்தது. குமரவேல் சார் அவங்களோட நேச்சுரல்ஸோட ஃபவுண்டர். ஸோ அவங்களோட ஒரு ஃபயர் சைட் சேட் நடந்தது. உண்மையிலே அது ரொம்ப டேக் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு நேமில் நடந்தது. எப்படி சொல்கிறது, அதாவது எந்தெந்த இடத்துல நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணி மேலே போகலாம் அப்படிங்கிற நல்லா டீட்டெயில்டாக பேசினாங்க. அது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நடந்ததுங்க ஒரு பேனல் டிஸ்கஷன் ஒன்று நடந்தது. லெகசி பிராண்ட்ஸோட ஃபவுண்டர்ஸ் இருந்தாங்க.
ஜூனியர் குப்பனா ஒரு டேரக்டர், சவுந்தரகண்ணன் நாகா லிமிடெட், ஃபைசல் அகமது சக்ஸஸ் மென்ஸ்வேர் இருக்கு இல்லையா அதோட ஃபவுண்டர், கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் இருக்குல்ல அவங்க, நெக்ஸ்ட் வந்து சுகுமார் அனில் ஃபுட்ஸோட டைரக்டர். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமுறை கடந்தும் இருக்கிற ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ இது வந்து லெகசி பிராண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ லெகசி பிராண்ட்ஸ் இப்போ உள்ள ஸ்டார்ட் அப் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச் இருந்தது. அதாவது என்ன ஸ்டார்ட் அப்ஸ் வந்தாலும் லெகசி பிராண்ட்ஸ் வந்து அடிச்சுக்க முடியாதுன்னு வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் லெகசி பிராண்ட்ஸ் வந்து இவங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பேசினாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அந்த பேனல் டிஸ்கஷன். நெக்ஸ்ட் அனதர் ஒன் பேனல் டிஸ்கஷன் நடந்தது. எந்த ஒரு டிஸ்கஷன், இந்த எல்லா டிஸ்கஷனுமே தூக்கமே வரலாங்க. உண்மையிலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. அடுத்த பேனல் டிஸ்கஷன் வந்து இப்போபே ஃபவுண்டர் வந்து மோகன் கருப்பையா நான் வந்து மாடரேட்டராக இருந்தாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஒரு 3 ஸ்டார்ட் அப் பசங்க, அது போக இன்னொரு பிரதர் இருந்தார். உண்மையிலே 4 பேருமே நல்ல ஒரு ஸ்டார்ட் அப், நல்ல ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டார்ட் அப்போட ஃபவுண்டர்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட வந்து எப்படிலாம் நீங்கள் வந்தீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணீங்க, எப்படி நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணீங்க அப்படிங்கிற நல்ல டீட்டெயிலிங்காக ஒரு பேனல் டிஸ்கஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உண்மையிலே ஒரு டீ கடையில் உட்காந்து 4 பேர் எப்படி பேசிக்கிடுவாங்களோ அந்த மாதிரி அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ஃபன்னியாகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நிறைவு விழா வந்துட்டாங்க. அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து மிஸ்டர் கோபிநாத் அவர் வந்திருந்தார். என்னங்க ஸ்பீச், அனல் பறக்குன்னு ஸ்பீச்சாக இருந்தது. அவருக்கு வந்து டேஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து சூப்பராக பேசினாங்க. அவர் பேச்சை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஃபெயிலியர் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஆல்மோஸ்ட் நமக்குலாம் தெரியலையா, ஃபெயிலியர் தான் முக்கியம். ஸோ அதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நல்லா எடுத்து காமிச்சாங்க. ஸோ இந்த ஹோல் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, மொத்தமே packed with full insightful, full experienced speech, full informations for who wanted to start business, then proper exposure for a youngster who aspiring to start a business. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஈவெண்ட். இந்த கான்ஃபரன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஃப்ரீ டிக்கெட்க்கு வந்து வெளியில் இந்த எக்ஸ்போ வந்து சுற்றி பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஈவெண்ட். ஒரு சோசியல் கூட போய் நான் மிங்கிள் ஆகிற ஒரு ஃபஸ்ட்டு ஈவெண்ட் இது தான். அடுத்தடுத்து ஈவெண்ட்ஸ் இருக்குது, புக் பண்ணியிருக்கேன். அது வந்து சர்ப்ரைஸ் அப்பப்போ நம்ம சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பெரிய ஈவெண்ட்ஸ்க்கெலாம் போகிற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ அங்கே போய் என்னென்னலாம் கீ டேக்அவேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் வந்து அந்த ஈவெண்ட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வரும். இந்த ஜென்ரேஷன் வந்து ஆண்டர்ப்ரனராக ஆகணும். யாருமே அடுத்தவங்க கீழே வேலை பார்க்கணுன்னு அந்த நம்ம சொசைட்டியோட மைண்ட் செட் எப்படி இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்றணும். இது ஒரு இது. செகண்ட், ஓகே நீங்கள் ஸ்டார்ட் அப்புக்குள்ளே வந்துட்டீங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க, எப்படி நீங்கள் வந்து ஃபண்டிங் போகணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, நல்ல ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, ஐடியாவை எடுத்துகிட்டு போய் தயவு செய்து ஃபண்டிங் கேட்காது. ஐடியாவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அது ஒரு லெவலுக்காவது உங்களால் முடிஞ்ச லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் அதை வந்து ஒரு நம்பகத்தன்மையாக மாற்றி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு ஃபண்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட், ஐடியாஸ் எப்படி எடுக்கிறீங்க. ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா, ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. கிறிஸ்லோட ஃபவுண்டர்ஸ் மாதிரி மேரி த ப்ராப்ளம் நாட் த சொல்யூஷன். அந்த ப்ராப்ளமை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் பிஸ்னஸாக ஒரு ஐடியாவாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா தட் ஐடியா வில் பி த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி நீங்கள் கொண்டு போகணும், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க, அதை வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட், ஃபெயிலியருக்கு பயப்படவே கூடாது. ஃபெயிலியர் இருந்தால் நம்ம ஜெயிக்கவே முடியும். ஃபெயிலியர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ். ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆஸ் யூஷுவல். ஆனால் அதை வந்து அந்த ஃபெயிலியர் நீங்கள் பார்க்கும்போது தான் அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த விஷயம் பெருசாக தெரியாது. அந்த ஃபெயிலியர் உங்களுக்கு வரும்போது தான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோபிநாத் சார் வந்து ஒரு நல்ல ஒரு இது சொன்னாங்க. எதையுமே வித்தியாசமாக ஐடியாஸாக பண்ணணும்னு நினைக்காது. நீங்கள் பண்ணுறது வித்தியாசமாக பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா வித்தியாசம் பண்ணலாம். அந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அதை ஃபுல் அனலைஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப வித்தியாசமாக போயிட்டோன்னா நம்ம ரொம்ப டீப்பாக இறங்கிடும். ஊரில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, வெளியில் போய் பார்த்தா தான் தெரியுது. பார்க்குறவங்க யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மோஸ்ட்லி ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்ட்டு ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் போயிட்டு அங்கங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் கெட் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிட் மாதிரி கொடுத்தாங்க. போனால் அவங்களுக்கு ஒரு கிட் சூப்பராக ஒரு பேக்கு, இதுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. ரத்தன் டாட்டா ஃபோட்டோ, அம்பானி ஃபோட்டோ, எல்லார் ஃபோட்டோவும் வச்சு சூப்பராக ஒரு ஃப்ரேம் மெமரபுளாக இருக்கும். இவ்வளோ அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.